சிஎஸ்கே கன்சிக்யூட்டிவா 2 மேட்ச் வின் பண்ணி செம ஃபார்ம்ல இருக்கும். எங்க பிளேயர்லாம் செம கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றாப்ல இருக்கு. அதுவும் கடைசியா கேகேஆர் கூட நடந்த மேட்ச்ல 192 அடிச்சு 160க்குள்ளே அவங்கள மடக்குனாங்க பாத்தீங்களா, அது வேற லெவல். ஆனா சிஎஸ்கேக்கு இன்னொரு விஷயம் மிகப்பெரிய கவலைக்கிடமா தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் ருத்ராஜோட பேட்டிங் தான் சொல்லலாம். 5 மேட்ச் தொடர்ந்து சரியாவே ஆடல, அவர் புவர் ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல அப்படின்ட்டு எந்த வீடியோ போட்டாலும் அது கீழே ருத்ராஜ நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வின் ரீசெண்டா அவரோட யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ருத்ராஜ எல்லாருமே செம இயர்லியா இப்படி கிரிட்டிசைஸ் பண்றது நல்லது கிடையாது. எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ணல ரீசன்ட் காலத்துல கப்படிக்கும் போதுமே அந்த அளவுக்கு பெரிய ஒன்றும் ஆடல. ஆனா இருந்தாலும் டீமை கொண்டு போனார்ல, அதை விட முக்கியம் தோனி இதுக்கு முன்னாடி மேத்யூ கைடன் ஓப்பனிங்ல சரியா ஆடாம கடைசி வரை கொண்டு போய் மேட்ச் ஆட வச்சாரு. அதே மாதிரி 2018ல வாட்சன் அந்த சீசன் ஃபுல்லாவே சரியா ஆடல. ஆனா ஃபைனல்ல 57 பால்ஸுக்கு 117 ரன் அடிச்சு சிறப்பான ஒரு நாக்காடி கப்பு வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அந்த மாதிரி ருத்ராஜும் ஏதாவது ஒரு இக்கட்டான சொல்ல செம்மையான ஒரு நாக் ஆடுவார். அதைத்தான் ருத்ராஜ் கேகேஆர் வின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லியிருப்பாரு, நான் சில மேட்ச் சரியா இல்ல, ஆனா கரெக்டான நேரத்தில் செம்மையா ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமா அஸ்வின் சொல்லியிருப்பாரு, ருத்ராஜ் பும்ரா பால்ல ஒரு ஸ்வீப்ல ஒரு 6 அடிப்பார்ல, அந்த ஒரு ஃபார்ம் போதாதா, அது கண்டிப்பா வரும். ஏர்லியா 5 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்க, கண்டிப்பா ருத்ராஜோட ஆட்டம் வெகு விரைவில் சிறப்பாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு தான் அதுதான் தோணுது. ருத்ராஜ் இப்ப கேப்டன்சி நல்லாவே செட் ஆயிருச்சு. கடந்த 2 மேட்சை நீங்க பார்த்திருப்பீங்க. பவுலிங்கை ரொட்டேஷன்ல கொடுக்கிறது, ஒவ்வொரு பாலுக்கும் போய் பவுலர்ட்டையும் ஃபீல்டர்ட்டையும் போய் தனித்தனியா பேசுறது செம சூப்பரா இருந்தது. இப்போ அதுவும் தேவை. அவரோட பேட்டிங்கும் சீக்கிரம் ஃபார்முக்கு வருவார் தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.